என்னுடைய பர்சனல் இன்டர்வியூவா இதை நீங்க எடுத்துக்கணும். சினிமாக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது எதுனாலையும் கிடையாது. இது ஆச்சு அதுனாச்சு அதனால பேசுறேன் அப்படிலாம் கிடையாது. இத்தனை நாள் நான் பேசாம இருந்ததே ரொம்ப முட்டாள்தனமா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ரவி மோகன், ஜெயம் ரவி அவர் ரொம்ப சாஃப்ட். அவர்கிட்ட எது சொன்னாலும் அவர் கேட்டுப்பாரு, புரிஞ்சுப்பாரு, அவர் விட்டு கொடுத்துருவாரு. எஸ், அதுதான் என் கேரக்டர். அப்படிதான் நான் இருந்துட்டு இருந்தேன். ஆனா சாது மிராண்டால் காடு கொள்ளாது. சாதுவா இருந்த என்ன நிறைய பேர் சீண்டணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இதுதான் என் ஆஃபீஸ், இங்க வாங்க. மறைமுகமா எதுவும் வேணாம், டைரக்டா வாங்க, டைரக்டா பாத்துக்கலாம். எத்தனை பேர் என்னை கீழே இழுக்கணும்னு நினைச்சாலும் அத்தனை பேருக்கும், இது நான் சினிமா பத்தி பேசவே இல்லை, ஆல்ரெடி சொல்லிட்டேன், பர்சனல் தான். அத்தனை பேருக்கும் நான் ரெடியா இருக்கேன். என்ன எப்பெல்லாம் ஆசைப்படும் போதெல்லாம் பஞ்சிங் பேக்கா யூஸ் பண்ணணும்னு நினைச்சவங்க எல்லாரும் இப்ப வாங்க. கராத்தே பாபு மாதிரி தான் நான் கிக் அடிக்க போறேன். ரெடியா இருக்கிறேன் நான். ஸோ முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, என் படம் இனிமேல் ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகாது. என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போறது கிடையாது.